பள்ளிப்பாளையம்னாவே முதல்ல தேங்காய் தான். தோல் உரிச்சதுக்கு அப்புறம் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கு. ஹாய் guys, welcome to WealthTube. I am Sambadal. சிவகண்ணன் பயங்கரமான நோய் எதிர்ப்பு சக்தி கிண்ணி கோழி. இதை வச்சுதான் இன்னைக்கு பள்ளிப்பாளையம் பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் எப்பவுமே இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேங்காவோட பருப்பு மட்டும் தனியா வந்துடும். பாருங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூளே போட போறது கிடையாது. வரமிளகாவோட காரம் தான். அதனாலதான் இவ்வளவு வரமிளகா எடுத்திருக்கோம். வரமிளகா எல்லாத்தையும் காம்பு கிள்ளி எடுத்துக்கலாம். கிண்ணி கோழி சுத்தமா கழுவி எடுத்துட்டோம். மஞ்சள் போட்டு தோல் உரிச்சதுக்கு அப்புறம் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கு. வெட்டி எடுத்துக்கலாம். கிண்ணி கோழி பள்ளிப்பாளையத்துக்கு நம்ம சட்டி ஏற்றிட்டோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம பள்ளிப்பாளையம் பண்ணணும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சீரகம், வரமிளகா, அது கூடவே வெட்டி வச்ச தேங்காய் போடலாம். வரமிளகாவும் தேங்காவும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்ப சின்ன வெங்காயம் போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வரமிளகா, தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப வெட்டி வச்ச கிண்ணி கோழியை போட்டுடலாம். கிண்ணி கோழியை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தெரியுது எனக்கு. உரிச்சதுக்கு அப்புறம் நாட்டுக்கோழியா கிண்ணி கோழியானே நம்மளுக்கே தெரியல. அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நாட்டுக்கோழி கறி மாதிரியே தான் இருக்கு. மஞ்சள் தூள், எல்லாரும் அளவு சொல்லி பண்ணுங்க, அளவு சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஏற்கனவே நாங்கள் ஜப்பர் பாயோட அளவு சொல்லி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அதை போய் பாருங்க. நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் பண்ணியிருக்கோம். இப்போ கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம்.
மல்லித்தூள். சம்பத்கான் கிண்டுங்க. மசாலா போட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப கல் உப்பு தண்ணியை ஊத்திடலாம். வாட்டர், கல் உப்பு, குறங்க. நல்லா நம்மளுக்கு தண்ணி வத்தி வந்துருச்சு. கறியும் அழகா வெந்து வந்துருச்சு, பார்த்தாவே தெரியுது. பள்ளி போலயே தண்ணிலாம் வத்தி சூப்பரா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இதுக்கு ஃபைனல் டச் ஒன்று கொடுக்கணும். மேல லைட்டா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அதையும் ஊற்றிட்டு 2 கிளறி எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் அப்படியே நல்லா நம்ம 2 கிண்டி இறக்கிற வேண்டியதுதான். சம்பத்கான் போதும், இறக்குங்க. சூப்பரா நம்மளுக்கு கிண்ணி கோழி பள்ளி போலையும் ரெடி. சூப்பரான வாயில வச்சோன்னா அந்த வரமிளகா காரம் தனியா இருக்கு. வரமிளகா தேங்காய் டேஸ்ட் வேற லெவல். பள்ளிப்பாளையம்னாவே முதல்ல தேங்காய் தான். அதோட காம்பினேஷன் தான் பயங்கரமாக இருக்கும். இதே ரெசிபியை நாட்டுக்கோழி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கோழி பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பள்ளிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தான். அதுதான் ஒவ்வொரு நாளாக சூப்பரான டேஸ்ட் தரும். அருமையாக இருக்குது. நமக்கு இங்கே பெத்த பீஸ் இல்லை, செஸ் பீஸ் தான் இருக்குது. எனக்கு கடிச்சிடுவோம். இதையே பெத்த பீஸாக நினச்சது. நல்லா பயங்கரமான டேஸ்ட்டுங்க. தூரமாக இருந்து வந்து பிந்தாலும் பிடிச்சி உட்கார வச்சிட்டோம். நாட்டுக்கோழி மாதிரி தானே இருக்கு. ஆமாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாட்டுக்கோழி மாதிரி தாங்க டேஸ்ட் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க. நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி எஃபெக்ட் தான் இருக்கு. நல்ல டேஸ்ட்டுங்க கறி. எண்ணி கோழி. ஃபேஸ்புக்கில் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ இருக்குது. எங்கள் வேர்ல்ட் ஃபுட் ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய குக்கிங் வீடியோ வந்துருக்குது. மறக்காமல் பாருங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.